தரம், நிலைமை மற்றும் அதனை மேம்படுத்துகின்ற அளவுகோல்கள் பற்றியும் எங்களுடைய ஆணைக்குழு கவனம் செலுத்தி வருகின்றது. தேசிய ரீதியாக இந்த மொழி உரிமையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளிலும் அதேபோன்று குறிப்பாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரமாக மொழி தொடர்பான முறைப்பாடுகள் எங்களுக்கு சமர்ப்பிக்கப்படலாம். குறிப்பாக எந்த வகையிலும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம். அதாவது தகவல்களாகவும் எழுத்து மூலமாகவும் அல்லது நேரடியாகவும் ஆணைக்குழுவுக்கு இந்த மொழி தொடர்பான பிரச்சனைகளை சமர்ப்பிக்கலாம். அதற்காக நாங்கள் ஆணைக்குழு ரீதியில் அந்தந்த நிறுவனங்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு தேவையான விதந்துரைகளை நாங்கள் மீண்டும் வழங்கி வருகின்றோம். ஆகவே இந்த விதந்துரைகளை வழங்குவதில் எங்களுக்கு இலவாக இருந்தாலும் அதனை அமுல்படுத்துவதில் இன்னுமே சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக அரசு ஊழியர்கள் பெரும் சிரமங்களின் மத்தியில் அவர்களுக்கு எந்த அளவு ஆர்வம் இருந்தாலும் பெரும் சிரமங்களின் மத்தியில் இந்த முறைப்பாடுகளுக்கான தீர்வுகளை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக நாங்கள் அரசு அலுவலர்களுக்கு இந்த முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கும் போது அதற்கான நிலைபெறான தீர்வுகள் எங்களுக்கு கிடைப்பது குறைவாகவே இருக்கிறது. அந்தந்த வேளையில் அந்தந்த நிறுவனங்களிடம் அப்போது தற்காலிக தீர்வுகள் கிடைக்கப்பெற்றாலும் இந்த அரச மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான நிலைபெறான தீர்வு என்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதே போன்று நாங்கள் இந்த விதத்துறைகளை நாங்கள் சரியான வகையில் நிலைபெறான வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேசிய மட்டத்திலான கொள்கை வகுப்புகளும் தேசிய மட்டத்திலான கரிசனைகளும் மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும். வெறுமனே பௌதிக ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மாத்திரமன்றி தேசிய ரீதியான கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டும். 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் இந்த மொழி ரீதியாக நாங்கள் மேம்படுத்தும் போது கல்வி ரீதியாகவும் அதே போன்று மொழி கொள்கை ரீதியாகவும் நாங்கள் மேம்படுத்த முனைந்தோம். குறிப்பாக நாங்கள் இந்த துரிதமாக அரச மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் நிலைபெறான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் ஆணைக்குழுவை எவ்வாறு மேலும் வலுப்படுத்தலாம் என்றும் நாங்கள் தற்பொழுது சிந்தித்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த மொழி எந்தளவு தூரம் ஒரு நாட்டை மோசமான நிலைமைக்கும் விளைவுகளையும் யுத்தத்தையும் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நான் வலியுறுத்தி கூற விரும்புவது, கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் விதந்து பற்றி நாங்கள் மீண்டும் திருப்பி பார்க்க வேண்டும். அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் மொழி ரீதியாக வழங்கப்பட்டிருக்கின்ற இதன்முறைகள் சரியான வகையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது இன்னுமே நமது நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. ஆகவே மக்கள் தமது மொழி உரிமை தொடர்பாக சரியான வகையில் செயற்பட வேண்டும். அதேபோன்று பிரஜைகளின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக நிறுவன ரீதியாக அரச ஊழியர்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாவதும் அதேபோன்று அவர்களுக்கு இது தொடர்பான கடப்பாடு இருக்கின்றமையும் நாங்கள் அறிவோம். ஆகவே கடப்பாடு எவ்வாறு இருந்தாலும் அது தொடர்பாக சில வசதிகளின்மையும் அதே போன்று ஆர்வமின்மையும் காணப்படுகின்றது. அவை தேசிய ரீதியான பிரச்சனை, தேசிய பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண்பதற்கு கல்லின கல்மத கல்மொழி கலாச்சாரத்தை கொண்ட வேறு எந்த நாடும் உலகிலே இல்லை. இலங்கையை போன்ற அழகிய தேசம். ஆனாலும் நாங்கள் இன்னும் சிங்களவர்களாகவும் தமிழர்களாகவும் முஸ்லிம்களாகவும் வாழ்ந்து வருகின்றோம். தவிர இலங்கையர்கள் என்ற தேசத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் இன்னும் செயற்படவில்லை என்று ஆணைக்குழுவின் அரசாளர் அவர்கள் குறிப்பிட்டு கூறுகிறார். ஆகவே அரச நிறுவனத்தில் ஊழியர்கள் 15 லட்சம் பேர் இலங்கையில் பணியாற்றுகின்றார்கள் என்று குறிப்பிட்ட அவர், பாடசாலைகளிலே நாங்கள் பிரஜைகளுக்கான இந்த மும்மொழி தேர்ச்சியை உருவாக்க வேண்டும். அதாவது குறிப்பாக ஒரு தாய் இலங்கையில் ஒரு தமிழ் தாயை எடுத்தால் அந்த தமிழ் தாய் தொடங்கும் போது தனது தாய்மொழியில் தான் எடுக்கிறார். ஆனா என்று தான் ஆரம்பிக்கிறாளே தவிர அந்த பிள்ளைக்கு எழுத வைக்கும் போது அல்லது ஏ என்ற ஆங்கில அரிச்சுவடியை ஆரம்பிக்கின்றாலே தவிர ஆயன்ன என்கின்ற அந்த சிங்கள அரிச்சுவடியை அந்த தமிழ் தாயை ஆரம்பிப்பதில்லை. அதே போன்று ஒரு சிங்கள தாயை எடுத்துக்கொண்டால் அவர் தனது அரிச்சுவடியில் ஆயன்ன என்கிற எழுத்தில் தான் ஆரம்பிக்கிறாளே தவிர அந்த தமிழ் அரிச்சுவடியில் இருக்கிற ஆனா அல்லது ஏ என்கின்ற அந்த அரிச்சுவடியை அவர் ஆரம்பிக்கிறார் தவிர ஆயன்ன என்கின்ற ஆனா என்கின்ற தமிழ் அரிச்சுவடியை சிங்களத்தாய் ஆரம்பிப்பதில்லை. ஆகவே இங்கிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஒரு பிள்ளையை சமூகமயப்படுத்தும் போது ஒரு மும்மொழி தேர்ச்சி பெற்றவனாக பாடசாலையிலிருந்து உருவாக்கினார். ஆக இந்த 15 லட்சம் அரச ஊழியர்களும் மும்மொழி தேர்ச்சி பெற்றால் இந்த பிரச்சனைக்கு நாம் இலவாக தீர்வு காண முடியும். ஆகவே இந்த மும்மொழி பயன்பாட்டை மேலும் இதயபூர்வமாக நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் மொழி இனம் இந்த பேதமின்றி நாங்கள் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த நேர்மையாக எமது விதிமுறைகள் சரியான வகையில் தேசிய ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் மாற்றி இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் மேலும் இந்த விதிமுறைகளை அமல்படுத்துவதற்கு நாங்கள் ஆணித்தரமாக அரசுக்கு எடுத்துக் கூறுகின்றோம்.